எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராதாமலர். எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வந்ததுலேருந்து என் பேத்தி குட்டி வந்து இப்போ அங்கே இருக்க ஊரில் இருக்க அம்மா கூட இருக்குது கனடாவில். ஆனால் அது இல்லாதது பார்த்தீங்கன்னா எனக்கு வீடே ரொம்ப வெறியர்னு எனக்கு வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு அமைதி பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளை இருந்துச்சாக்கா அந்த கொலுசு சத்தம் வீடு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கும். மாடிக்கு 100 தடவை மேலே போகும் வரும். அதே மாதிரி விளையாடுறதுக்கு கேட்டை திறந்து 100 தடவை வெளியே போகும் வரும். அதுவே எனக்கு பார்த்துக்கோங்க 2-3 நாளாக வந்து எனக்கு இங்கே கனடாலேருந்து வந்ததுலேருந்து அந்த பிள்ளை இல்லாமல் எனக்கு வீடே வெறியர்னு எனக்கு மனசுக்கே வந்து நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க. அது என் பேரன் இருக்க இடமே தெரியல, அது வரதும் தெரியல போகிறதும் தெரியல. அப்போ அவ்வளோ ஒரு அமைதியாக அது அவனும் வந்து தங்கச்சியை ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அமைதியாக. எனக்கு அந்த பிள்ளையை விட்டுட்டு சுத்தமாக இருக்க முடியல. அது துருன்னு இருக்கும். 24 மணி நேரம் வந்து நம்மகிட்ட இங்கிட்டு என் செல்ல குட்டியாச்சின்னும் என் தங்க குட்டியாச்சின்னு சொல்லும். 100 முத்தம் கொடுக்கும். வந்து அப்படி கொஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்மளை சேட்டையும் அந்தளவுக்கு பண்ணும், அடியும் வாங்கும், ஆனால் கொஞ்சிக்கிட்டே இருக்கும். எனக்கு இந்த பிள்ளை இல்லாதது பார்த்துக்கங்க ஒரு வாரமாலாம் என்னால் வந்து அப்படியே வீடே அமைதியாக இருந்தேன். ஆனால் என்னடா தான் குழந்தைங்க நம்ம சொல்கிறோம் நம்ம ஈஸியாக, ஆனால் குழந்தைங்க இல்லாத வீடே இல்லைங்க. அத்தாடி எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் ஆனால் சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு தாங்க அது. என் பேத்திக்குட்டி கொஞ்ச நாள் இல்லாத என்னால் வந்து தாங்கவே முடியல பார்த்துங்க. வீடு அவ்வளோ ஒரு அமைதியாக. அது 24 நாள் ஃபோனில் வீடியோ காலில் சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஆச்சி உன்னை மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. வீடியோ காலில் கொஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதோட இந்த சத்தம், கொலுசு சத்தம் இதெல்லாம் கேட்காம பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதியாக ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ரொம்ப அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டம் என் பேத்தி அங்கே இருக்குது. ஆனால் என்ன அவங்க அம்மாவுக்கு வந்து மயனையுமே விட விருப்பம் இல்லை. மயனையுமே இங்கே நான் எனக்காக தான் அவனை நான் கூட்டிகிட்டு வந்தேன். மயனை அங்கே படிக்க வைக்கணும் தான் அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டுச்சு. ஆனால் 2 பிள்ளையும் பார்க்க முடியாது. நீனும் இங்கே இருமா அப்படின்னுச்சு. நீனும் இங்கே இரு, இங்கே இருந்து நம்ம பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு நீ இங்கே இருந்துக்க அப்படின்ச்சு. ஆனால் என்னால் இந்த பாவம் 1000 தான் இருந்தாலும் ஒரு 3 வருஷம் அது ஒரு குழந்தை மாதிரி இந்த நாய்க்குட்டியை வளர்த்துட்டோம் மாயாவை. உங்களை நம்ம பிள்ளைங்களாவது வந்து வாய் இருக்குது வெளியே சொல்லிடுங்க. ஆனால் பாவம் அந்த வாயிலாக ஜீவனுக்கு என்ன தெரியும்? அதுகளுக்கு நம்மளை விட்டால் யார் இருக்கா? அது நம்மளை தானே தேடும் அப்படின்னு இந்த மாயாவுக்காக தான் நான் வந்தது மெயினாக. இப்போ பார்த்தீங்கன்னா நான் போயிடுவேன். நான் எனக்கு வெளியே போனால் கூட விட மாட்டேங்குது, கொலைன்னு குலைக்குது பார்த்துக்குங்க. ஏன்னா எங்கே நம்ம விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த மாயாவுக்காக தான் நான் வந்தேன். நான் வந்ததும் இல்லாமல் சரி 2 பிள்ளையும் அதால் மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என் பேரனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். பாருங்க மணி என்னாச்சு, நைட்டாச்சு. ஆனால் பாருங்கள் வேர்த்து ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு வெக்கையாக இருக்குது. மழை பெஞ்சா பெஞ்சிக்கிட்டே இருக்குது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வெயில் அடித்தா அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது எந்த சாமி புண்ணியமோ. நான் கனடாவுக்கு போயிருந்தப்போ அந்த 1 மாதம் நம்ம செடி என்ன ஆகுதோன்னு நினச்சேன். அந்த 1 மாதம் நல்லா மழை பெஞ்சு என் செடிக்கு ஒன்றுமே ஆகலை. ஆனால் வந்ததுலேருந்து மழையே இல்லை. சரி நம்ம அதை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு. ஆனால் போகும்போது ரொம்ப வேண்டிகிட்டே போனேன். ஐயோ எனக்கு செடி தானே உயிர், செடிக்கு எப்படி இருக்குன்னா நான் பட்டவாயில் அந்த பிரபஞ்சம் எனக்கு நினச்ச மாதிரி வெறும் மழையாக பெஞ்சு என் செடிகள் புறம் காப்பாற்றிருச்சு. அதாங்க நம்ம நல்ல மனசோடு அந்த பிரபஞ்சத்தை என்ன கேட்குறோமோ அது கிடைக்குங்க. அது மாதிரி நம்ம மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டியதேன். எல்லோரும் எப்படி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பீங்க. எங்கள் மாயா குட்டி பாருங்கள் எப்படி நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூக்கிட்டு இருக்கு. மாயம்மா இந்த அப்படியா அடி தங்கம் இங்கே வாங்க, இங்கே வரிச்சலம்மா, இங்கே வாங்க, ஏறுவாங்க மேலே வாங்க போங்க, மேலே போங்க, வா இங்கே ஓடியா, போங்க, இங்கே வா, நான் தான் போகிறேன், போ வா அப்படி நான் தான் மேலே போகிறேன், அப்படியே வா அப்படியே இங்கே வா அப்படியா, இங்கே வா, இந்த என்னடி ஏண்டி தங்கம், ஏன் நான் ஊருக்கு போயிடுவேனா? அம்மா ஊருக்கு போவா? சரி அம்மா பாய் போவா? சரி நான் பாய் போகிறேன். சரி நீ அப்படியே படுத்துக்கோ. சரி அம்மா கீழே உட்காந்துக்கிறேன், படுத்துக்கோ, நீ படுத்துக்கோ, நான் இங்கே உட்காந்துக்கிறேன். நான் அங்கே படுத்துக்கோ. எப்படி இரு, இங்கே வா. இங்கே வந்து உட்காரு.
இப்போ இதுதாங்க என்னோட செல்ல பிள்ளை. என் பிள்ளைகள்லாம் அவங்க வேலைக்காக வெளியில் இருக்காங்க. இப்போ இதுதாங்க நம்ம கூட துணையாக இருக்குது. நான் என்றைக்குமே வந்து வாயிலாச்சவங்க மேலே ரொம்ப அன்பு செலுத்துவேன். ஏன்னா அதுகளுக்கு பேச தெரியாது அப்படின்னுட்டு. இப்போ நம்ம பிள்ளையெல்லாம் பச்சா சாப்பாடு வேணும்னு கேட்டுருங்க. இதுகளுக்கு என்ன தெரியும் பார்த்துக்கோங்க. வாயிலாச்சவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுகளுக்கு வந்து சூதுவனையம் எதுவுமே தெரியாது. ஏன் அவங்க நல்லா இருக்காங்க அந்த மாதிரிலாம் தெரியாது. அதனால் இதுகளுக்கு ஒரு தெய்வத்துக்கு சமம். என் பேத்தி குட்டியை பற்றி சொல்லணுன்னு சரி, இன்றைக்கி என் பேத்தி தான் எனக்கு, என் பேத்தி குட்டி ஊரில் இருக்கிறதே எனக்கு பொழுதே புழக்கத்துக்குங்க. அதனாலே நம்ம முக்கால்வாசி அப்படியே படுத்தே கிடக்குது. அப்படியே அந்த பிள்ளைய பக்கம் போலே இருக்கும். அப்புறம் வீடியோ கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணால் அது கொஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்படியோ பொழுது போகுது போங்க. எல்லாம் அதாவது வேலை வெட்டி எவ்வளோ தூரம் எங்கிட்ட இருக்கணும், அந்த மாதிரி வேலைகள் தானே எல்லாத்துக்கும். நம்ம சௌகரியத்துக்காக எல்லாரையும் நம்ம பக்கத்துலேயே வச்சுருக்க முடியாதுல்ல, நம்மளோட சுயநலத்துக்காக. அதுக்கு தான் இருக்காங்கல்ல. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன்.